ஏப்பா ரணதீரா, ஊருக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிட்டியாப்பா? ஊருக்கு போயிட்டு வரோன்ட்டு. அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்ப வேண்டியதுதான் பாக்கி. அப்ப இந்த லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் கார்ல வச்சுட்டுமாமா? நீ ஏன் சாமி கொண்டு போற? சத்த இரு. டேய் வேலை, இந்த பையெல்லாம் தூக்கிட்டு போய் உள்ள வைல. எதே ஏய் தாய் கலவி, வீட்டு மருமகன் கொஞ்சமாச்சும் எனக்கு மரியாதை இருக்கா? மரியாதை தானே. ஊருக்கு வா, கடையில 4 கிலோ வாங்கிட்டு வந்து தாரேன். உங்க ஆத்தாளுக்கு குசும்ப பாத்தியம்மா? சரி சரி விடுறா வேலு. எங்க அம்மா ஊங்கிட்டு தானே பாசமா சண்டை போடுறாங்க. நீ இவ்வளோ சொன்னங்காட்டி விடுற. சித்தப்பா. என்னப்பா ஆகுறா? சித்தப்பா கொஞ்சம் அப்படி வரீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சரி நீ போ, நான் வரேன். நமக்கு தெரியாம அகரம் பையன் தனியா பேசுறானே, கண்டிப்பா ஏதோ வில்லங்க இருக்கு. போய் கேப்ப என்னன்னு. என்னாச்சு ஆகுறா? ஏதோ முக்கியமான விஷயம் சொன்னேன், என்னடா சொல்லு. அது ஒன்றும் இல்லை சித்தப்பா. மோகனாவை நான் ஊருக்கு கூட்டிகிட்டு போக கூப்பிட்டேன்னா அம்மா அப்பா அப்பத்தா எல்லாம் என்னை ஒரு மாதிரி நினைப்பாங்க. இந்த பசங்க வேற என்னை கிண்டல் பண்ணியே கொன்றுவானுங்க சித்தப்பா. ஆனால் நீ கூப்பிட்டினா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவளை விட்டுட்டு இருக்க முடியல சித்தப்பா. எப்படியாவது நாளைக்கு நம்ம கிளம்புறப்ப அவளையும் கூட கூட்டிகிட்டு வந்துரு ப்ளீஸ். டேய், நேத்தே உங்க அப்பா சொன்னதை கேட்டே இல்ல. மோகனா கல்யாணம் வரைக்கும் இங்க இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஊர் கூட்டிட்டு போவோம் என்ன? சித்தப்பா சித்தப்பா ப்ளீஸ் சித்தப்பா, என்னால மோகனாவை பார்க்காம இருக்கவே முடியாது சித்தப்பா. நீங்க ஏதாவது செய்யுங்க சித்தப்பா. நீ இம்புட்டு கெஞ்சுற. நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தானே, உன் கஷ்டம் புரியாமலாம் இல்லடா. ஆனா கொஞ்சம் கண்டிஷன்லாம் சொல்லுவேன், அதெல்லாம் கேட்டுக்கணும் சரியா? சரி சித்தப்பா. அந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்தாலும் தனியா பேசக்கூடாது, தனியா எங்கேயுமே கூட்டிட்டு போக கூடாது. கட்டம் திட்டமா இருக்கணும், உனக்கு சரியா? சரி சித்தப்பா, நீங்க கூட்டிட்டு மட்டும் வாங்க, நான் இருக்கிற பக்கமே போக மாட்டேன். யாரு நீ? பாவம், உன் சித்தப்பனுக்கு எங்க தெரிய போகுது? அந்த மோன பிள்ளைய பார்த்தாவே நீ அம்புட்டியும் மறந்துடுவ. ஆனா அவர் கண்ணுல சிக்கிறப்ப தாண்டி இருக்கு உனக்கு. சரிடா, இப்ப சந்தோஷமா வா போவோம். இங்க பாருமா, உன் மகன் கண்ணு முழிச்சானா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கான். அதுக்கு தான் இந்த மூலிகை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு 3 மாசத்துக்கு இங்க தங்கி ஓய்வு எடுக்கணுங்க. அப்போதான் அவனுக்கு கொஞ்சம் சரியாகும், பார்த்துக்கோங்கம்மா. 3 மாதம் தானுங்க ஐயா, நான் இங்கேயே இருக்கேன். என் மகனோட மனநிலையை மாற்ற அவனுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக தேவைப்படுது. நாங்கள் இங்கே இருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சிரமம்லாம் இல்லையே? என்னதான் இப்படி சொல்லிவிட்ட? எங்கள் மெமலா கூட பிறந்த பொறுப்பு நீ. உன்னை பார்த்துக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான். ரசனைப்படாம உன்னோட பிறந்த வீடு மாறி நினச்சிருமா. இப்போ மயக்கத்தில் இருக்கிறப்பயே இந்த மருந்தையெல்லாம் கொடுத்துரு. கொஞ்சம் நேரம் தெரிஞ்சு எந்திரிச்சிருவா. அப்போ என்ன பேசுகிறான்னு கேட்போம். சரிங்க ஐயா, நான் பார்த்துக்கிடுதேன். நீங்கள் போய் ஓய்வெடுங்க. உங்களுக்கே ரொம்ப வயசாயிருச்சு. நான் தான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் போல. அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா, பார்த்துக்கலாம் விடு. நான் எங்க இருக்கேன்? அம்மா வீரா, கண்ணு முழிச்சிட்டியா வீரா? அம்மாவை பாருப்பா. அம்மா என்னாச்சுமா? வீரா எந்திரிச்சிட்டியாப்பா? என்னப்பா வேணும்? பசிக்குதா? ஏதாச்சும் சாப்பிட தரட்டாயா? இது எந்த இடமா? நாம எங்க இருக்கோம்? அப்பா எங்க ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. தம்பி, நீ ரொம்ப கோவப்பட்டு திடீர்னு மயங்கிட்டயா? எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப டென்ஷன் ஆகுற. அதான் இந்த மலங்காட்டுல சித்த மருத்துவ நல்லா வைத்தியம் பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க, அங்கதான் வந்திருக்கோம். மா, நான் என்ன பைத்தியமா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? இல்லையா, உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான்ப்பா அடிக்கடி மயக்கம் போட்டு போட்டு விழுகிற. மா, அப்பாவுக்கு என்னாச்சு? அவர் எங்க ஃபர்ஸ்ட்? அப்பா இனிமேல் வரமாட்டாருப்பா, அவ்வளவுதான். இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காரு சாமி. எது வரமாட்டாரா? எனக்கு புரியல. அப்பா இறந்துட்டாருமா. மா, என்ன கடுப்பேத்தாத, உண்மையை சொல்லு. உண்மையை தாண்டா சொல்றேன். உங்க அப்பா இறந்துட்டாரு. என்ன பார்த்தாவே தெரியலையா? எப்படிமா இறந்தாரு அப்பா? அந்த அக்கறை கொண்டுட்டானா? இல்லப்பா, அவன் எதுக்கு அவரை கொல்ல போறான்? பொய் சொல்லாதம்மா. உனக்கு எப்பவுமே உன் புருஷன் பிள்ளைய விட மத்தவங்க தானே முக்கியம். அப்படி இல்லப்பா வீரா. இல்லம்மா, எனக்கு தெரியும். அந்த ரணதீரனும் வந்துட்டான், அகரனும் அவனும் சேர்ந்துட்டு தான் என் அப்பாவை கொண்டு இருப்பாங்க. அவங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்க பாருப்பா தம்பி, சில விஷயத்தையெல்லாம் நம்மளால டக்குன்னு ஏத்துக்க முடியாது. ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும், அதுதான் உண்மை. உங்க அப்பா பத்தின நிறைய விஷயம்லாம் உனக்கு தெரியாது, தெரிஞ்சா தாங்க மாட்டேன். அதெல்லாம் விடுப்பா. இப்போதைக்கு உன் உடம்பு குணமாகணும், அவ்வளோதான்ப்பா, வேற எதுவும் இல்லை. நான் உங்க அப்பா மேல உயிரியே வச்சிருந்தேங்கிறது உனக்கு தெரியும். நீயும் உங்க அப்பா மேல உயிரியே வச்சிருந்தேங்கிறது எனக்கு தெரியும். அவர் இல்லைங்கிறதையும் ஏத்துக்க பழகிக்கப்பா. எனக்கு இப்போதைக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லை சாமி. சரி சரி, அழாதம்மா. இந்த மோகனா எங்க? அது அது என்னாச்சுமா? அவளும் அவனோட போயிட்டாளா? ஆமாப்பா. நான் தான் அவ்வளோ சொன்னேனேம்மா, இனிமே ஒழுங்கா இருக்கேன், அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், அன்பா பாசமா இருக்கேன்னு. அப்புறம் ஏமா என்னை விட்டுட்டு போனா?
நீ எப்படி இருந்தாலும் அவன் மனசுல அகரம் தானே சாமி இருக்கான். அவன் நெஞ்சில சுமந்துக்கிட்டு உன்னை எப்படிப்பா கல்யாணம் பண்ண முடியும்? எப்பவுமே உனக்கு உன் தம்பி பொண்ணுதான் பெருசுலமா. பெத்த பையனை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேல்ல. நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவ கேட்டிருப்பா. ஏம்மா ஏன் சொல்லல? வீரா, அது வந்து பரவாயில்லம்மா, இந்த நிலைமையிலையும் என்னால எதுவும் செய்ய முடியாதுதான், புரியுது. அம்புட்டுதான், என்னை விடு. அழாதப்பா வீரா. மா என்னை விடுன்னு சொன்னேன்ல, பேசாம இரு. சரிப்பா, நான் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கேன், எதா இருந்தாலும் கூப்பிடு. இந்த வீரா பையனை என்னைக்கு திருத்தி சந்தோஷமா இருக்க போறேனே தெரியலையே. அத்தம்மா, அட மோனாக்குட்டி, வாடா கண்ணே. அத்தம்மா, அகரமாமா என்னை விட்டுட்டு ஊருக்கு போறேன்னு சொல்றாரு அத்தம்மா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. என் மேல இருக்கிற கோவத்துல தான் மாமா இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரோ நான் நினைக்கிறேன். என்னம்மா அத்தம்மா பண்றது? இங்க பாரா மோனாக்குட்டி, நீ ரொம்ப தெளிவான பொண்ணு. உனக்கு எல்லா நல்லது கெட்டதும் சொல்லி கொடுத்துதான் நான் வளர்த்திருக்கேன். ஆனா இந்த அகர விஷயத்துல மட்டும் அடி முட்டாளா ஆயிடுற. அவனோட சின்ன ஒதுக்கத்தை கூட உன்னால தாங்க முடியல. கொஞ்சமா கோவப்பட்டாலும் பொறுத்துக்கவே முடியல. சரியா? ஏன்டா இப்படி இருக்க? போ அத்தம்மா, என்னை விட்டுட்டு மாமனால இருக்க முடியும்னா நானும் இருப்பேன், பாத்துக்கலாம், விடு. அத்தை, அடடே வனமோகினி குட்டியா, வாங்க வாங்க, இங்க வந்து உட்காருங்க. என்னாச்சு அத்தை, நீங்களும் மோகினி மட்டும் இங்க தனியா உட்காந்துருக்கீங்க? இங்க ஏதாவது புழு பூச்சி கூட வரும்ல, இதுவே காடு. அதெல்லாம் நீ ஒன்னும் சொல்ல வேணாம், போ. இங்க பாருமா மோனகுட்டி, எதுக்கு எடுத்தாலும் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டா எப்படி? அத்தம்மா, அகரமாமா என்னை விட்டுட்டு இருக்கவே மாட்டேன், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னா சொன்னாரு. இப்ப என்னன்னா என்னை தனியா விட்டு போறதுக்கு தயாராயிட்டாரு. நான் அப்படி என்ன கேட்டேன்? எனக்கு தாலியை கட்டி உங்க பொண்டாட்டியாக்கிட்டு கூட விட்டுட்டு போகணும்னு சொன்னேன். அதை ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. நீ என்ன கல்யாணத்துக்கு இப்படி அலையிற? என்னெல்லாம் கல்யாணம் பண்ண சொல்லி 2 வருஷமா தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா நான் தான் யார் கையிலயும் சிக்காம ஓடிக்கிட்டு இருக்கேன். என் கூட பிறந்த நீ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அழுதுகிட்டு இருக்க. என்ன மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தா உனக்கு புரியும். போ. என்ன கஷ்டம்? இந்தா அங்க படுத்திருக்கானே அந்த வீரா பையன், அவங்க கிட்ட தப்பு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணானே, அதை நினைச்சு பயப்படுறியா? ஆமா, உனக்கு பயமா இல்லையா? ஏண்டி தடவை உன்னை தொடரப்பைய மூக்க உடைச்சிருந்தேன்னா இந்த வேலை பார்த்திருப்பானா? நீ இப்படி எல்லாத்துக்கும் பயந்து அழுகிறதுனாலதான் அவனை உன்னை பாடா படுத்திருக்கான். என்கிட்ட மட்டும் அப்படி நடந்திருந்தா அவன் கையும் காலையும் என்னைக்கோ உடச்சி முடமாக்கி இருப்பேன் பாத்துக்க. உனக்கு என்னமோ நீ கவலை? உன்னை பெராட்டியும் அம்மா அப்பா மாதிரி பாசம் காட்டுற பெத்தவங்க அண்ணன் தாத்தான்னு இந்த ஊரே உனக்கு துணையா இருந்திருக்கு. ஆனா எனக்கு வீரா மாமாவையும் விமலாத்தையும் விட்டா வேற யாருமே இல்லை. அவங்களும் பாதியிலேயே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அத்தம்மா மட்டும்தான். அது எனக்கு மேல எதுனாலும் உட்காந்து அலை மட்டும்தான் செய்யும். அதை பார்த்து பார்த்து நானும் இப்படி ஆயிட்டேன். என்னத்த பண்ணேன்? சரி விடு, கொஞ்ச நாள் என் கூடவே இரு. உனக்கு தைரியமா இருக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். எது இப்படி சிறுத்தை குட்டி தோல்ல வச்சுட்டு நடக்கிற மாதிரியா? அந்த மாதிரி தைரியம் எனக்கு வேணாப்பா. உனக்கு புருஷனாக போற மட்டும் எம்புட்டு தைரியசாலியா இருக்கான். அப்ப நீ கொஞ்சம் தைரியமா இருக்க வேணாவா? நீ என்ன எல்லாரையும் மரியாதைலாம் பேசுற? அகர மாமா வாடா போடான்னு சொல்ற. அவரு உன் அக்கா புருஷனே, சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு அந்த பையில மாமா நான் கூப்பிட முடியும்? நான் என் ராணா மாமாவை தவிர யாரையும் மாமானே கூப்பிட மாட்டேன் பாத்துக்க. நானும் அப்படித்தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அகரனை மாமான்னு கூப்பிடலையா, அது மாதிரி நீயும் கூப்பிடுவ. அந்த பையன் ராணா மாமா மாதிரியே இருக்கு, அதனால நீ டக்குன்னு கூப்பிட்ட. உண்மையை சொல்லணும்னா அந்த பையனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படியே என் மாமா மாதிரியே இருக்காருன்னு. என்னை கல்யாணம் பண்ண சொல்லிட்டே இருந்தாங்கல்ல, பேசாம இவனையே கட்டி வச்சிருக்கீங்களான்னு மாமாட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள நீ வந்துட்ட. அச்சோ, அப்படிலாம் எதுவும் நினைச்சிடாதம்மா. அக்கா புருஷன் அப்பாவுக்கு சமம். உனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆளை நாங்களே தேடி பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், சரியா? என்ன பயந்துட்டியா? அந்த பயலும் நீ விரும்புறீங்கன்னு சொன்னதும் எனக்கு அந்த நினைப்பெல்லாம் ஓடியே போயிருச்சு. சும்மா இதை உன்கிட்ட சொல்லலாமேன்னு சொன்னேன். கவலைப்படாத, அடுத்த புருஷன் மேல ஆசைப்படுற அளவுக்கு உன் கூட பிறந்த ஒன்றும் மோசமானவ இல்லை. சரி சரி, இத்தனை நாளா நம்ம பிரிஞ்சிருந்துட்டோம், இனிமேலாச்சும் ஒன்னா இருக்கலாமே. பேசாம அகர மாமாவோட தம்பிங்க 2 பேர் இருக்காங்கல்ல, யாராவது ஒருத்தர் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீனா நீயும் அங்கேயே வந்துருவேல. நீ, நான், தீரா மாமா, விமலாத்த எல்லாரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம்ல. ஐயா, யாரு ஜோடி புறா மாதிரி 2 பேரும் ஒட்டிக்கிட்டே திரியுறாங்களே, அவனுங்களா? ஆமா, நானும் பார்க்க. அவங்க வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னை முறைச்சு பாக்குறதும் என்கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கையில சிக்கிட்டோம். புடியை தூக்கி 2 பேர் தோல்லையும் உட்கார வைக்கிறேன். என்கிட்ட பேசவே பயப்படுற அவனுங்களுக்குலாம் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டானுங்க. இந்த வீராய்க்கு ஏத்த வீர நிறைய ஏற்கனவே பிறந்திருப்பான், அவனா தேடி வருவான். அப்ப பாத்துக்கலாம் கல்யாணத்தை பத்தி. எனக்கு இந்த மலையும் காடும் தான் எல்லாமே போகணா. நான் இங்கேயே கிடந்துக்கிறேன், அப்பப்போ வந்து உங்களை பாத்துக்கிறேன். எம்புட்டு அழகா பேசுறமா நீ.
சரி அத்தை, நான் சொல்லவே மறந்துட்டேன். எல்லாரும் இப்ப கிளம்புதாங்களாமா, அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அச்சச்சோ, இதெல்லாம் முன்னாடி சொல்லிருக்கணும். சரி வாங்க போவோம். ஏ வடிவேலு, எல்லா லக்கேஜி தூக்கி கார்ல வச்சிட்டியால? அதெல்லாம் அப்பயே வச்சுட்டேன். கிளம்பலாமா தாய் கிழவி? நாங்கெல்லாம் தாய் கிழவி, உனக்கு மட்டும் வயசே ஆகாது பாரு. அட படக்கு இருக்கு பாயல. அம்மா என்னங்க ஐயா, சொல்லுங்க. அம்மா, இந்த பழம்லாம் எங்க ஊர்க்காரங்க சார்பா, நீங்க வேணான்னு சொல்லிடக்கூடாது. சரிங்க ஐயா, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்ப நாங்க கிளம்பட்டுங்களா? சரிங்கம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. அம்மா ஒரு நிமிஷம். வடிவண்ணி, நான் மோகனாவையும் மோகினியும் என் கூடவே கூட்டிட்டு போயிட்டுமா? டேய் ராணா, அதான் நேத்தே சொன்னமேடா, கல்யாணம் ஆகாம எப்படி பிள்ளைய கூட்டிட்டு போறதுன்னு தான் பாக்கேன். அம்மா, இதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. விமலா அவங்க அத்தை தானே, அத்தையோட வீட்டுக்கு விருந்தாளியே வரமாட்டாங்களா என்ன? அப்படி வந்து இருக்கட்டும். மற்றவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும்னா வாழ்க்கை முழுக்க பதில் மட்டும் தான் சொல்லணும். மோகினி, நீ ஏன் இப்படியே நிக்கிற? போய் துணியெல்லாம் எடுத்து வை, வா போலாம். சரி மாமா. மோகினி, உன்னையும் தான் சொல்றேன், நீ வரலையா? மாமா, நானே உன் மேல செம கோவத்துல இருக்கேன். எங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன்னு இதுல என்னை வேற கூப்பிடுறியா நீ? நான்லாம் வரலப்பா. எனக்கு இந்த காடு மலை இந்த ஊரே போதும். அதான் வாரத்துக்கு ஒரு தடவை வர்றேங்கிறியே, அப்ப பாத்துக்கிறேன். முடிஞ்சா வர்றப்பெல்லாம் எங்க அத்தையும் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வா. மோகினி குட்டி, எத்தனை நாள் தாம்மா இங்கேயே இருப்ப? நீ கொஞ்ச நாள் அங்கே போய் இருந்துட்டு வரலாம்ல? பரவாயில்ல அத்தம்மா, மோகனா அவங்க கூடவே இருந்துச்சு. இப்போ அதுக்கு அவங்க கூட போகிறதா பிடிச்சிருக்கு. அது வேணா போகட்டும். நீ தனியாக இருப்பல்ல, உனக்கு துணையாக நான் இருக்கேன். இது தாண்டி ஒரே ரத்தங்கிறது எனக்காக யோசிக்கிற பாரு, அதான் நீ. அத்தம்மா, அப்போ நானும் போகல, உன் கூடவே இருக்கேன். போ. ஏன்டி இப்படி பண்ணுற? நீ சொல்லித்தான் தென்னுமாடி. என் மேலே நீ வச்சிருக்கிற பாசம் நானே மனசாரி சொல்கிறேன். அவங்க கூட போய் இருமா, முடிஞ்சா அப்பப்போ வந்துட்டு போ. இங்கே பாருப்பா, சீக்கிரமே கல்யாணம் பண்ணி அவளை உண்மையா உரிமையா உங்கள் வீட்டு மருமகளாக ஏற்றுக்குங்க. அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன். இதை நீ சொல்லணுமா தாயி? உன் மகன் உடம்பு சரியா எந்திரிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம். இல்லைம்மா வேணாம். அவன் எந்த நிலைமையில எப்படி மாறுவானே தெரிய மாட்டேங்கு. ஏன்னா அவங்க அப்பாவோட புத்தி தான் அவன் உடம்பு முழுக்க இருக்குன்னு நினைக்க. அதை நான் எப்படி மாற்ற போறேனே எனக்கு தெரியல. சீக்கிரமே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. முடிஞ்சா நான் வருவேன், முடியலனாலும் என்னோட ஆசீர்வாதம் எப்பவுமே அவளுக்கு இருக்கும். சரிங்க, அப்போ நாங்கள் கிளம்புதோம். கடைசி வரைக்கும் என் மாமா மட்டும் என்னை கூப்பிடவே இல்லை. பார்த்துக்கிறேன், என்னாலே உன்னை விட்டு இருக்க முடியாது. அதுக்காக வரேன். அங்கே வந்து உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். அப்போ தெரியும் என்னோட அருமை. எப்படியோ மோகனாவை சித்தப்பா கிட்ட சொல்லி வர வச்சாச்சு. இப்போதான் நிம்மதியாக இருக்கு. டேய் கிறுக்கு பையல, என்னடா பேசுறது தேவையான பார்த்துட்டு இருக்க? இந்த கூடையெல்லாம் எடுத்து உள்ள வைக்க வேண்டியது தானே? தாய் கிழவி, இப்படித்தான் எல்லாரும் முன்னாடியும் வெளியூர்ல வந்து இன்சல்ட் பண்ணுவியா? அப்படித்தாண்டா பண்ணுவேன். வெளியூர் உள்ளூர் என்ன வெளிநாடே போனாலும் உன்கிட்ட நான் இப்படித்தான் பேசுவேன். எனக்கு வர கோவத்துக்கு இரு, உனக்கு கொடுக்குற பால்ல பேதி மாத்திரை கலந்து விட்டுறேன். கலப்ப இரு. என் மாவா சரோஜா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுவேன்னு மட்டும் பாரு. பார்த்தாலும் பார்த்தேன், ஊரோலகத்துல உன்ன மாதிரி ஒரு மாமியால நான் பார்த்ததே கிடையாது. தாய் கிழவி இல்ல, நீ சூனியக்கார கிழவி. டேய் போடா டேய், உன்ன மாதிரி எம்புட்டு பேரை நம்ம பார்த்துருக்கோம். போடா, போய் இந்த கூடையெல்லாம் எடுத்து உள்ள வை ஃபர்ஸ்ட்.